அது மட்டும் இல்லாமல் நம்ம மூளையில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். அதாவது நம்ம நெகட்டிவாக ஒரு விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம்னா, எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்ப்போம். நம்ம மைண்டை வந்து நம்ம இப்போ நெகட்டிவாக ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். 100 விஷயங்கள் நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நெகட்டிவாக இருக்குது. நம்ம இப்போ என்ன ப்ரோக்ராமில் இருக்கோம்? நெகட்டிவிட்டி ப்ரோக்ராமில் இருக்கோம். நம்ம ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும்? நம்ம சப்கான்ஷியஸில் இருக்கிறது ஒரே ஒரு நெகட்டிவாக இருக்குல்ல, அந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தும். 100 விஷயங்கள் நல்லா தான் இருக்கும். எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அந்த ஒரே ஒரு நெகட்டிவான அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராம். உங்கள் வாழ்க்கை எங்கே போகணுங்கிறத தீர்மானிக்கிறதே அந்த ப்ரோக்ராம் மட்டும்தான். நீங்கள் விசுவலைஸ் பண்ணி அதில் நெகட்டிவாக உங்கள் கோலில் இருக்கிற அந்த ப்ரோக்ராமை அழித்து பாசிட்டிவாக மாற்ற ஏன் அந்த ட்ரீமை அடைய முடியாதுங்கிறதுக்கான 100 விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வந்து பாசிட்டிவாக ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயந்தான் அந்த ட்ரீமை அடையிறதுக்கு வழியாக இருக்கும். அந்த விஷயம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த 100 விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு எப்போவுமே தெரியாது. அதனால தான் பாசிட்டிவிட்டி ப்ரோக்ராம். இதில் விசுவலைசேஷன் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக பண்ணணும். ரிப்பீட்டடாக ஒரு நாள் பண்ணால் மட்டும் பத்தாது. ரிப்பீட்டடாக உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்பப்போ பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். விடவே கூடாது. ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது நம்ம மைண்டில் பாத்வேஸாக வரும். 2 நாள் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதில் நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற நியூரான்ஸ்லாம் 50% வந்து கட் ஆகிடும். அதனால் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்.